பாரதத்தின் 41வது பிரதம நீதியரசர் அண்மையில் ஓய்வு பெற்றமை தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பில் செல்வாக்கு செலுத்துவதாக ஜெயலலிதாவின் ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். காவேரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்பு தமிழகத்தின் சார்பாக அமைந்திருந்ததால் அதன் எதிர்விளைவாகவே கர்நாடக உயர்நீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிற்கு பாதகமான தீர்ப்பினை விதித்ததாக அதிமுக தொண்டர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்ட தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமிற்கு செப்டம்பர் 27ஆம் தேதி பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் 4 ஆண்டு சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. இதனிடையே 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி பாரதத்தின் 41வது பிரதம நீதியரசராக பதவியேற்ற ராஜேந்திர மல்லோதா தீர்ப்பளிக்கப்பட்ட அன்றைய தினமே தனது பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். அதனையடுத்து கர்நாடக மாநிலத்தின் பெல்லரியை பிறப்பிடமாக கொண்ட 63 வயதான ஹன்யால லட்சுமி நாராயண சுவாமி பாரதத்தின் 42வது பிரதம நீதியரசராக ஜெயலலிதாவிற்கு எதிரான சர்ச்சைக்குரிய தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு மறுநாளான செப்டம்பர் 28ஆம் தேதி பதவியேற்றார். 41வது பிரதம நீதியரசரான ராஜேந்திர மல்லோதாவின் ஓய்வும் 42வது பிரதம நீதியரசர் டத்துவின் நியமனமும் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிற்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பில் செல்வாக்கு செலுத்துவதாக அதிமுக ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் மேன்முறையீட்டிற்கு பாதகமான பொறுப்பேற்றினை வழங்கும் நோக்கிலேயே கர்நாடகாவைச் சேர்ந்த டத்து பாரதத்தின் 42வது பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிமுக ஆதரவாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை கர்நாடக மாநிலத்திலிருந்து பெருக்கெடுக்கும் காவிரி ஆற்றின் மொத்த நீர்பிடிப்பான 740,000 மில்லியன் சதுர அடி தண்ணீரிலிருந்து 419 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்திற்கும் 270 டிஎம்சி தண்ணீர் கர்நாடகத்திற்கும் 30 டிஎம்சி நீர் கேரளாவிற்கும் 7 டிஎம்சி தண்ணீர் புதுச்சேரிக்கும் பங்கிடப்பட வேண்டும் என காவிரி நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. தமிழக அரசுக்கும் விவசாயிகளுக்கும் அனுகூலமாக அமைந்த இந்த தீர்ப்பினை பெறுவதற்காக போராடிய ஜெயலலிதா ஜெயராமை பழிவாங்கும் நோக்கிலேயே அவருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு அமைந்துள்ளதாகவும் அதிமுக ஆதரவாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.